அவன் ஓட்டுக்கு காசு தரேன், எனக்கு கண்டிப்பா டிஎம்கே போட்டுருவேன், இல்லைன்னா ஏடிஎம்கே போட்டுருமான்னு சொல்லுவான். 60 ஆண்டு காலமாக நம்ம இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம அப்பா, நம்ம பாட்டி தாத்தா, நம்ம அப்பா அம்மா எல்லாரும் மாத்தி 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 60 ஆண்டு காலமாக, இன்க்ளூடிங் நானுமே ஏடிஎம்கே டிஎம்கே, எங்க அப்பாவும் ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா 60 ஆண்டு காலமா இந்த நம்மளுடைய பகுதியிலயோ தொகுதியிலயோ ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல குழந்தைகள் பாதுகாப்புக்கோ இல்ல நம்மளுக்கு அடிப்படை வசதிகளோ செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா 60 ஆண்டு காலமா இன்னும் நம்மளுடைய பகுதியும் தொகுதியும் எப்படி இருக்கு? வறட்சியான தொகுதியா தான் மாறி இருக்கே தவிர நம்மளுடைய குழந்தைகள் படிப்புக்காக கூட இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒரு அரசியல்வாதியோட குழந்தை எங்க படிக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லம்மா? நல்லா படிக்கிறாங்க, சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதை விட்டுட்டு நம்ம குடும்பத்துல இருந்து, நம்ம பகுதியில இருந்து நமக்காக குரல் கொடுக்கறவங்க, நமக்காக போராடுறவங்க, நல்லவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மறந்துருங்க. நம்மளுக்காக இந்த பொண்ணு வருவாங்க, இந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக ஏதாவது கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுங்க. இந்த தடவை உங்க வீட்டு பொண்ணா, உங்க வீட்டு சகோதரியா, உங்க வீட்டு பொண்ணா நான் வந்திருக்கேன். இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணுமா? என்னால வந்து இலவச, அதாவது என்னால வந்து நம்ம ஃப்ரீயா வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்க மாட்டேன், கட்டில் தூங்குறதுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஃப்ரீயா எல்லாம் என்னால 8000 ரூபாய் கூப்பன் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டேன். ஆனா தரமான கல்வி இலவசமாக இந்த குழந்தைகளுக்கு என்னால கொடுக்க முடியும். அது நம்ம பகுதிக்கே நம்ம கொண்டு வந்து கல்லூரிகள், பள்ளி இதெல்லாமே அமைத்து கொடுத்து குழந்தைகளுடைய கல்வியை உறுதி செய்வேன். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு படிச்ச இளைஞனுக்கு அரசு வேலை வாய்ப்பு கண்டிப்பா பண்ணி தருவேன். இதெல்லாம் தான் நம்மளோட உரிமைகளையும் மீட்டெடுக்க வேண்டிய தருணம். அதை விட்டுட்டு ஃப்ரீ பக்கம் போயிடாதீங்க. சின்ன ஒரு மீனை காமிச்சிட்டு கடல்ல எழுதி வாங்குற கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க கவனமா இருங்க. காசு போட்டாங்கன்னா வாங்கிக்கோங்க, ஆனா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும். நீங்க பாத்தீங்களாமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்திருக்கு. 1974 இருந்து கருணாநிதி ஐயா ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருமா? மதுவிலக்கு இல்லாத நாடாக நான் மாற்றி அமைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா மதுக்கடைகளை யார் நடத்துறா? ஏடிஎம்கே காரங்களும் டிஎம்கே காரங்களும் தான் நடத்துறாங்க. ஒயின் ஷாப் நம்ம தெருவுக்கு தெருவு, ரோட்டுக்கு ரோட்ல எல்லாம் ஒயின் ஷாப் இருக்குதான் செய்யுது. ஆனா பள்ளிக்கூடங்கள் கம்மியா இருக்கு. ஒயின் ஷாப்ல எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க, வாச தெளிக்க மாட்டாங்க. அங்க பணம் கொட்டுன்னு கொட்டுது. நம்ம உண்மையா நம்ம வாச தெளிச்சு கோலம் போட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயரணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பாடுபடுறோம். அங்க இங்க இருந்து நம்ம பணம் சேர்க்கறதெல்லாம் எங்க போய் கொட்டுறாங்க? ஆண்கள் ஒயின் ஷாப்ல போய் கொடுத்துட்றாங்க. அப்ப அங்க பணம் செழிக்குமா? நமக்கு செழிக்குமா? அப்ப இந்த மது கடைகளை அகற்றணுமா இல்லையாமா? விதவில்லாத மாநிலமாக நான் மாற்றி காமிப்பேன்னு அக்கா சொன்னாங்க. கண்டிப்பா மாத்தி இருக்கணும்ல. அப்போ அவங்க அப்பா காலத்துல இருந்து இன்னும் அதே டைலாக் தான் மாறாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் கீழே போயிட்டு இருக்கு. எனவே உங்க வீட்டு பிள்ளையாகி என்னை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு நான் உறுதி செய்வேன். அது மட்டுமல்ல, குழந்தைங்களுக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் நம்மளுடைய பகுதியிலும் தொகுதியிலும் அமைத்து கொடுப்பேன். குழந்தைங்க போயிட்டு வர்றதுக்காக பஸ் வசதிகளை, முறையான வசதிகளை, நான் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன். தரமான சாலைகளை அமைத்து கொடுப்பேன். நீங்க சொன்னீங்களாமா, கோயிலுக்கு ஒரு ஆர்ச், கண்டிப்பான முறையில நம்ம வணங்கிட்டு இருக்கிற கோயில், அதுக்கு என்ன பண்ணணுமோ என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணி கொடுப்பேன். அடிப்படை உரிமைகள் எங்க மறுக்கப்படுகிறதோ சட்டமன்றத்தில் என்னோட ஒளி உங்கள் குரலாக ஓங்கி ஒழித்து உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுப்பேன்னு உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். சரியாமா? நம்மளுடைய சின்ன மைக்கு வரிசை எண் 3. என் பேரு அருணாதேவி. நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன். என்னோட கணவரும் வழக்கறிஞரா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஒன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். என்னோட இதுல நம்மளுடைய வளரும் குழந்தைங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்து வழங்க, சட்டத்தை கண்டிப்பா சொல்லி கொடுத்து வழங்க. இன்னும் வருங்காலத்துல அடிப்படை உரிமைகள் என்னன்னு கேட்டா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.